இந்த சென்னை கார்ப்பரேஷன்ல என்ன பண்றாங்க, ஒருத்தன் கேபிள் கிடக்குது அப்படின்ட்டு போடுறான். இவங்க என்ன பண்றாங்க, அந்த கேபிள் கிடக்குதுன்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காருல்ல, அந்த ஃபோட்டோவ எடுத்து, அதில அந்த கேபிளோட ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு கார் அங்க போயிட்டு இருக்கு அதுல. அந்த கார மட்டும் ஏஐ டூல யூஸ் பண்ணி அழிச்சுட்டு, உங்களுடைய குறை சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு போடுறாங்க. எந்த கேபிள் கிடக்குதுன்னு போட்டானோ, அந்த கேபிள் அப்படியே இருக்கு அந்த ஃபோட்டோல. கார மட்டும் அழிச்சிருக்காங்க. சரி கார அழிச்சு, அந்த காரோட நிழல் பக்கத்துல விழுந்திருக்கு. அத அழிக்க வேணாம். அது கருப்பு பேட்சோட அப்படியே இருக்கு. சார் போஸ்ட் நம்பர் வேற கொஞ்சம் போஸ்ட் வேற கொஞ்சம் மேல பெருசா இருக்குங்க சார். ஆமா. இது பண்ணிட்டு அதே தான். அதே ஃபோட்டோ ஏஐ டூல வச்சு அழிச்சுட்டு, இத வந்து உங்கள் குறை தீர்க்கப்பட்டது அப்படின்னு போடுறாங்கன்னா, இந்த அரசு மாதிரி அரசாங்க அதிகாரிகளும் வேஷம் போடுறதுல எவ்வளவு கிளர் ஆயிட்டாங்க தெரியுதா? அதாவது சார் இது சமூக வலைதளத்துல நம்ம பதிவு பண்ணனையும் அந்த டிபார்ட்மெண்ட் வாங்கி அந்த மின்துறை டிவிஷன் அந்த டிவிஷனுக்கு டிவிஷனுக்கு அனுப்பணும். அதுக்கு பதிலா டிஎம்கே ஐடி விங் அனுப்பிட்டாங்க போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்க இந்த மாதிரி இந்த ஃபேக் இமேஜ் எல்லாம் போட்டு பண்றதுல அவர்கள் நிபுணர்கள். அது மாதிரி திமுக ஐடி விங் தான் இத இந்த கையாளுது. அயன் கார்த்திகேயன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஃபேக்ட் செக் பண்ண சொல்லுங்களேன். இத இதெல்லாம் அந்த தம்பி ஃபேக்ட் செக் பண்ணாது. பண்ண வேலையை வேலை பிடிங்கிருவாங்க. புடிங்கிருவாங்க. மாசம் 3 லட்சம் ரூபாய் தெண்டமா அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அது எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு தான். இந்த பார்க்கக்கூடாது. மாதிரி நல்ல வேலையெல்லாம் பார்க்க இதெல்லாம் கூடாதுன்னு காசு பார்க்கக்கூடாது கொடுக்குறோம். என்று கொடுத்துருக்கோம். அதனால இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது பார்த்தா இது அசிங்கமா இல்ல. இன்னொன்னு சோசியல் மீடியால எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சமா தான் தெரியும். சோசியல் மீடியால இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஏஐ இதுல எல்லாம் நிபுணர்கள். 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த அச்சம் கூட இவங்களுக்கு இல்ல பாரு. இந்த சென்னை கார்ப்பரேஷன்ல என்ன பண்றாங்க,